பாலாற்றில் தடுப்பணை கட்டும் ஆந்திர அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனுவில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து சொல்லுங்க. தொடர்ந்து இந்த நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவது என்பது தொடர்கதையாக இருந்து வருகின்ற சூழ்நிலையில் தற்பொழுது புதிய வழக்காக பாலாற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணைகளில் உள்ள கண்காணிப்பு அணைகள், அதாவது அதனை கண்காணிப்பு அணைகள் என்றுதான் சொல்வார்கள். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இது போன்ற கண்காணிப்பு அணைகள் பாலாறு எங்கும் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த அணைகளின் உயரத்தை அதிகப்படுத்தும் திட்டத்தினை தற்பொழுது தொடர்ந்து ஆந்திர அரசு மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் சமீபத்தில் கூட ஒரு அணை உயரத்தை 5 அடியிலிருந்து 12 அடியாக உயர்த்தி ஒரு கட்டுமானத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இது போன்ற செயல்களை தொடர்ந்து வந்தால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய தண்ணீர் கிடைக்காமல் போய்விடும், தமிழ்நாடே பாலைவனமாகி விடுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று தொடர்ந்து தமிழக அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. தமிழக அரசும் இந்த விஷயத்தை மிகவும் தீவிரமான முறையில் கையில் எடுத்து வந்தது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் புதிய மனுவானது செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த உயர்த்தி கட்டப்பட்ட அந்த அணையை உடனடியாக அந்த 5 அடிக்கு மேல் கட்டப்பட்ட அந்த கட்டுமானத்தை இடிக்க வேண்டும். எந்த விதமான கட்டுமான பணிகளையும் இனிமேற்கொண்டு ஆந்திர அரசு மேற்கொள்ளக்கூடாது. அப்படியே அத்தியாவசியம் ஏற்படும் பட்சத்தில் தமிழக அரசு அதனிடம் உடனடியாக கலந்தாலோசிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த மனுவானது விரைவில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பாலாறின் குறுக்கே தடுப்பணைகள் தட்டும் விவகாரங்களில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருந்த நிலையில் அந்த வழக்குகள் அனைத்தும் தற்பொழுது நிலுவையில் இருந்து வருகின்றது. ஏற்கனவே மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகமும் பல்வேறு அணை திட்டங்களுக்கு ஆந்திர அரசுக்கு தொடர்ந்து அவர்கள் ஒரு தடுப்பினை கொடுத்திருக்கின்ற வேளையில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு அணுகியிருப்பது இந்த விஷயத்தில் கூடுதல் பலமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் கூட ஆந்திர அரசுக்கு என்ன மாதிரியான நெருக்குதல்களை உச்சநீதிமன்றம் கொடுக்கும் என்பதனை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஆனால் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்தும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சட்ட விதிகளை மீறுவதாக உள்ளதன் காரணமாகத்தான் தமிழக அரசு இந்த அணை திட்டங்களை தற்பொழுது தடுத்து நிறுத்த கோருவதாக மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மகேஷ். நிரஞ்சன், அதே போல ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ளவர்களை விடுவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. இது குறித்து ஏதேனும் தகவல் இருக்கிறதா? நிச்சயமாக இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் சேர்ந்த மிக முக்கியமான 2 வழக்குகள் தற்பொழுது வந்திருக்கின்றன. இதில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்தது, அதாவது பாலாற்றின் குறுக்கே அந்த தடுப்புகளின் உயரத்தை அடுகடிக்கும் அந்த திட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு, அது புதிய மனு தாக்கல் இருந்திருக்கின்றது. மற்றொன்று மிக நீண்ட நாட்களாகவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வரக்கூடிய ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளாக அவர்களின் விடுதலைக்கு எதிரான வழக்கு, அதாவது தமிழ்நாடு அரசு வந்த அந்த தீர்மானத்திற்கு எதிராக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை வந்த பொழுது கூட மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டது, தமிழ்நாடு அரசு இவர்களை விடுதலை செய்ய நிறைவேற்றிய அந்த தீர்மானம் என்பது சட்டவிரோதமானது என்று அவர்கள் வாதிட்டிருந்தார்கள். அப்பொழுது தமிழக அரசின் சார்பாக நாங்கள் இந்த வழக்கில் வைக்க வேண்டிய வாதங்கள் நிறைய இருக்கின்றது, அதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று 1 வார கால அவகாசம் கோரப்பட்டது. அதே போல மத்திய அரசின் சார்பாக 4 வார கால அவகாசம் கோரப்பட்டது. இதை அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையை தற்பொழுது ஒத்திவைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே சாந்தன், முருகன், பேரறிவாளன் உள்ளிட்டோர் தமிழ்நாடு அரசு மத்திய அரசிற்கு எழுதிய அந்த 2வது கடிதத்தை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு உடனடியாக எங்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும், அது சம்பந்தமாக கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறி ஒரு இடைநிலை மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்கள் அனைத்தும் வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஒன்றின் பின் ஒன்றாக கூடுதல் தகவலுக்கு நன்றி நிரஞ்சன்.